அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கவெல்லாம் வந்து அரசியல் பேச வந்திருக்காங்க. நான் குடும்பத்தில் ஒருத்தனா வந்திருக்கேன். ஐயாவும் கலைஞர் ஐயாவும் எந்த அளவுக்கு வந்து நட்போடு இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதணும், இவர் பேசணும், ரெட்டக்கூடா துப்பாக்கி மாதிரி ரெண்டு பேரும். அப்படி நண்பராக நாடக நாட்கள்லேருந்து நண்பர்களாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துச்சுன்னா என்ன குசும்பு பேசுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மேடையில் பேசும்போது ஞாபகம் இருக்கா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போகணுமே சாமி கும்பிட்றதுக்காக காற்று வாங்கிறதுக்காக பேசும்போது எப்படி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அழுதாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அந்த பாசத்தோடு இன்னைக்கும் என் அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் கூட பழகிட்டு தான் இருக்கார். ஐயா கலைஞர் அவர்கள் பேரை சொன்னால் எங்கள் அப்பா தலையில் அடிப்பார். டக்குன்னு யார பெரியப்பான்னு கூப்பிட்றா மரியாதை அப்படி. அந்த அளவுக்கு வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். வாடா பொறுப்பு இங்கே வான்னு கிள்ளுவார். என்னப்பா இது, உங்கள் அப்பனை கிள்ள முடியாததால உன்னை கிள்றேன்டா அப்படின்ட்டு. உங்கள் அப்பா எப்படி தெரியுமா கிள்ளுவேன், நேராக போய் டிவியில் போய் பார்த்து கிள்ளிட்டு வருவேன். அதை வந்து நம்ம சகோதரி கனிமொழி கூட ஒரு நாள் சொன்னாங்க, அது அப்பா இது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து எங்கள் குடும்பத்து மேலே பாசம் உள்ளவர்கள். அப்பா மேலே ஆசையில் சிலையை வைச்சார் நம்ம மரீனா பீச்சில். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. எவ்வளவோ எதிர்ப்பு மூலக இருந்தும் பெரியப்பா டாக்டர் கலைஞர் அப்பாவுக்கு ஒரு சிலை வச்சதை என்னால் வந்து மறக்கவே முடியாது. ஏதோ சில காரணங்களால் அது எங்கேயோ ஒரு மணிமண்டபத்துக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கும் 3 வருஷமாக அரசு விழாவை கொண்டாடி என் அருமை அண்ணன் முதல்வர் அப்பாவுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கார். அது நாங்கள் என்னன்னைக்கு மறக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் இருந்து இங்கே நிற்கிறேன். எனக்கு அரசியல்லாம் தெரியாது. நான் தான் சொன்னேன், குடும்பத்தில் ஒருத்தனா இங்கே வந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து கழக நண்பர்கள் நீங்களாக இருக்கீங்களே, உங்களை மாதிரி உபசரிப்பு நீங்கள் வந்து வரவேற்கிறது. தம்பி ஸ்னேகன் சொன்னார் இல்லையா, நீங்கள்லாம் வரவேற்கிற விதமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அன்போடு இருக்கும். அந்த வகையில் முதல்ல நிற்கிறவர் எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். தனக்கு பேர் வருதோ இல்லையோ அவங்க தலைவருக்கு பேர் வர்றதுக்காக எல்லாமே சொன்னார் பண்ணுறாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். தம்பி போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், கவிஞர் தம்பியாக இருக்கட்டும், பிரசன்னா, எனக்கு நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் நாதன், பருதி இளம்பருதி அண்ணனோட தம்பி இங்கே இருக்கார். அவர் வந்து அந்த உருவச்சிலைக்கு வந்து அது வந்து எழுப்பி அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படி அது பண்ணதுக்கு காரணமே அண்ணன் இளம்பருதி தான். அதுக்கு வந்து இங்கே வந்து நிற்கும் போது இவர் உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், அந்த ஞாபகம் வருது. இப்படி இருக்கும்போது நான் கான்வெண்ட்டில் தமிழ் படித்தவன். எவடா இங்கேன்னு கூப்பிடுவேன் பெரியப்பா, எங்கே பேசி பார்க்கலாம், உங்கள் அப்பாவோட டைலாக் பேசணும். இப்படிலாம் பேசாதீங்க, பண்ணாதீங்கப்பா, எனக்கு கொடுமை பண்ணாதீங்கப்பா. அதான் இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கவிஞர்லாம் பேசி என்னை வந்து கடைசியில் பேச வச்சுட்டாங்கன்னு எனக்கு ஆடிட்டேன் நான். இருந்தாலும் ஒரு படத்தில் வந்து காவலை கேட்டிக்காருன்னு ஒரு படத்தில் ஒரு ஊரங்க நாடகம் மாதிரி என்னை வந்து பேச அப்பா வந்து பெரியப்பா டைலாக் கொடுத்தாரு. அதை வந்து அவரே வந்து பதிவு பண்ணி ஒரு கேசட்டில் பதிவு பண்ணி அனுப்புகிறார். பேரலை கிளியோபட்ராயின் உள்ளத்தில் குருவிட்டிருக்கும் போது போர் முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரன் எனக்கு தானாக வரும்னார். அப்பா இது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாரு, என் நண்பன் சிவாஜி கிட்ட ஒரு தடவை கேட்டுக்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுகிறாரோ நீ பேசுனார். அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னே என்னடா அது கொடுத்தாரா, என்ன பேச சொன்னாரா, அவர் பதிவு பண்ணி அனுப்பிச்சார். பேரடை கிளியோபட்ரா என் உள்ளத்தில் குருவிட்டிருக்கும் போது போர் முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரன் எனக்கு தானாகவே வருனார். என்னப்பா இவங்க ரெண்டு பேரும், அப்பா அந்த காரணத்தால் தாங்க நான் இங்கே நிற்கிறேங்க. இவ்வளோ நாள் வந்து நட்பு இன்னைக்கு வந்து டைலாக் பேசி அப்பா இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காங்கன்னா அது வந்து எங்கள் ஐயா பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நான் நன்றி சொல்லணும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும், கோபாலபுரத்தில் வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எங்கள் அப்பா மேலே வந்து அளவு கடந்த புரிய வச்சுருக்கவங்க.
அந்த காரணத்தால் அண்ணன் வந்து வருஷம் வருஷம் அரசு விழாவாக கொண்டாடுறது அப்பாவோட பிறந்த அன்னைக்கு வந்து புது சிலையை வச்சு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு புது சிலையை வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மரியாதை எங்கள் வீட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கும் நாங்கள் வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை, இப்போ நாங்களாம் வந்து கலைஞர்கள்லாம் யார்? நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் இல்லை. இந்த விஷயத்தை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயா கவிஞர் அவர்கள் வந்து எதுன கவிதையை பற்றி அப்பா சொல்லுவாங்க. பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னர் தரும் என்னவனா அறியாத எதுவும் அல்ல மின்னி வரும் மெய்கவியின் மெய்யழகை காண்போர்த்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடியின். அதில் என்னன்னா, கவிஞனோட எழுத்தை கேட்டுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டு அது எங்களுக்கு கோடி கொடுத்த மாதிரி. எங்கள் கலைஞர்கள்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கையை தட்டினீங்கன்னாவே போதும் ஐயா. இதுதான் எங்கள் லைஃபு. இப்போ இப்படிலாம் வந்து உங்களை வந்து மீட் பண்ணி நாங்கள் பேசுறது, நீங்கள் கை தட்டுறது இருக்கு இல்லையா, உற்சாகம், இது போதும் எங்களுக்கு. எங்கள் வந்து லைஃபே இதுதான். இதை ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வீட்டுக்கு வந்தார் அன்னைக்கு. அப்படியே அப்பா ஃபோட்டோலாம் பார்க்குறாரு. பாருங்கள், கலைஞர் அப்பா வந்து எவ்வளோ நண்பர்கள். உங்கள் அண்ணனுக்காக நீங்கள் வரணுன்னாரு. அண்ணனுக்காக வரேன், உங்கள் கழக நண்பர்களுக்காக வந்தேன்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன். இங்கே மீட் பண்ண இங்கே வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து அவங்க அளவுக்கு வந்து தமிழ் என்னால் பேச முடியலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லாரும் என்ன கலைஞர் பெரியப்பா என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வந்து அழைச்சதுக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், அண்ணன் நாதன் அவர்களுக்கு, தம்பியா அண்ணே இல்லை, நாங்களாம் வந்திருக்கிறது யார், எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து தம்பி உதயநிதி எங்கே பார்த்தாலும் எங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். எனக்கு கலைமாமணி கொடுத்தது யார்? பெரியப்பா டாக்டர் கலைஞர். என் பையனுக்கு கலைமாமணி கொடுத்தது யார்? அண்ணன் ஸ்டாலினும் உதயநிதி தம்பி தான். எங்கள் அப்பாவை நீங்களாம் பார்த்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க, என்னை பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. என் தம்பி விக்ரம் பாபுவை பார்த்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை நீங்கள் அழைச்சதுக்கு, அண்ணன் சேகர் பாபு, இங்கே மேடையில் இருக்கிற பெரியவங்க அத்தனை பேர், யாராவது பேரை மிஸ் பண்ணிட்டா தப்பான வச்சுக்காதீங்க. தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், ஐயா, எங்கள் பெரியப்பா மாதிரி நீங்கள்லாம், கலைஞர் பெரியப்பா மாதிரி நீங்களாம், உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். முகவுரை பேசிய ஒரு தோழர் சொன்னார், தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு என்பது 26 வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பரிசு என்று சொன்னார். நண்பர்களே, இப்போது அதை குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அவரை வாழ்த்துவதற்கெல்லாம் நமக்கு வயதில்லை, ஆனால் அன்பு இருக்கிறது, அவ்வளவு அன்பு இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு தலைவனை பெற்றிருக்கிறது இந்த தலைமுறைங்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரால் செதுக்கி 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 செய்யப்பட்ட ஒரு சிற்பியாக இன்றைக்கு அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைக்காத வாழ்த்தும் அன்பு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது, அவ்வளவு வாழ்த்து கிடைக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வெறும் வாழ்த்து அரங்கமாகவோ வெறும் பிறந்த நாள் விழாவாகவோ கடந்து போக முடியாத ஒரு சூழலை இந்த மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், நீங்கள் சொல்லுவது போல ஏதோ வாழ்த்து சொன்னோம், அன்பு செலுத்தினோம், நாமளும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூட்டம் போட்டணும் போக முடியாது. ஏனென்றால் மதம் என்னும் கரையான் தமிழகத்தை எப்படி அரிக்கலாம் என்று தொடங்கி கொண்டிருக்கிறது. எந்த உருவத்தில் எந்த ஓரத்தில் எந்த இடத்தில் வந்து அரிக்கலாம் என்று இருக்கிறது. எனவே தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மாநில தேர்தல் தானே, ஏன் மத்தியத்தை பற்றி பேசணும் என்பார்கள். அவ்வளவுதான் அவர்களுக்கு அரசியல் அறிவு, அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு மாநிலம் இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தில் எங்கேயாவது ஒரு ஓடம் கிடைக்காதா என்று இன்றைக்கு மதத்தையும் இனத்தையும் பிரித்தாள நினைக்கின்ற அந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த ஆளுமை என்கின்ற ஒரு மிகப்பெரிய கரையான்கள் எப்போது திராவிட மண்ணுக்குள் புகுந்து இந்த திராவிட மண்ணை நாசம் பண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தளபதிக்கு நாம் கொடுக்கிறது, முதல்வருக்கு நாம் கொடுக்கிற பரிசு என்பது என்ன தெரியுமா? இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடங்குகிற அத்தனை சீட்டும் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது.
இதுதான் பரிசு. நம்ம அன்பு அப்புறம் செலுத்திக்கலாம். 26க்கு பிறகு வென்ற பிறகு வெற்றி விழாவில் எல்லா அன்பையும் கொண்டு போய் நம்மளுடைய முதல்வருடைய காலடியிலும் அவருடைய இதயத்திலும் செலுத்தலாம். ஆனால் இப்ப ஒவ்வொரு நிமிடமும் பூமியை போல உறங்காமல் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். காரணம், இங்கே மாநிலத்துக்குள்ளேயே பிரித்தாளுகிற தன்மை நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. எனவேதான் இந்த விழாக்களை வெறும் பாராட்டு விழாக்களாகவோ வெறும் பிறந்தநாள் விழாவாகவோ கடந்து போகாமல் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அவ்வளவு பெரிய சோதனையை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. 2026 1000 சோதனைகளை சந்தித்தவர் நம்மளுடைய முதல்வர். அவரை ஒன்றும் செய்யாது, ஆனால் அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டியிருக்கிறது. கைத்தட்டி கொண்டு மகிழ்ச்சியோடும் நம்முடைய புகழ்வரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவது மட்டும் அன்பு கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு தலைமுறைக்கு இந்த தலைவன் கிடைத்திருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கு வடவர்கள் சொல்லுகிறார்கள். படி வியந்து போய் இருக்கிறது. நாம் ரொம்ப பக்கத்தில் அவற்றை இருக்கிறதுனால அவரோட வேல்யூ தெரியலையோன்னு நமக்கு தோணுது. இப்போ சொல்றாரு, ராகுல் காந்தி தலைமை ஏற்க வேண்டுமா? அப்பனா முதல்வர் ஸ்டாலினை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக ஆக்குங்கள் என்று சொல்கிறார். எங்கேயோ உள்ளவருக்கு அவருடைய ஆளுமை தருகிறது. நாம் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, சகோதரனா பார்த்து ரொம்ப இலகுவாக விலகி போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, திராவிட கழக செயல் வீரர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். 2026 என்பது குடுக்கிற அடியில ஒரு பய திராவிடம் என கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. என்ன செஞ்சாலும், எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு நீ சூழ்ச்சி செய்தாலும், திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை, எங்கள் தளபதி மண்ணை எவனாலும் தொட முடியாது. அடித்து திருத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் முன்கள வீரர்களாக வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தலைமுறையும் முன்கள வீரராக இருந்தால் மட்டும்தான் 26 நாம் கொடுக்க போகிற அடி என்பது மிகப்பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏனென்றால் இப்பேற்பட்ட தலைமை நமக்கு இனி கிடைக்குமா என்பது கிடைக்காது. ஏனென்றால் இந்தியா துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, மாநிலங்கள் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை காவி உடையோடு ஒரு கரையான் கூட்டம் நம் திராவிட மண்ணை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலம் திராவிட மண்ணுக்குள் கால் நீட்டு தலை நீட்டு விடக்கூடாது என்பதுதான் திண்ணமாக இந்த பிறந்த நாள் விழாவில் தளபதி அவர்களுக்கு நாம் கொடுக்கிற பரிசும் உறுதிமொழியாக இருக்கணும். எனவே 26 என்பது மீண்டும் திராவிட மாடல் மண், திராவிட மாடல் ஆட்சி இந்த மண்ணில் வெல்லணும். அதுதான் மக்கள் முதல்வர் மனிதநேயருக்கு கொடுக்கிற பரிசாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.